வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்க் ஹீரோஸ். இன்னைக்கு நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ப்ராங்க் ப்ரப்போசல். ஓகேவா? ஹெட்செட் மஸ்ட். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் காலேஜ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. என்ன கலர் ட்ரெஸ் போடலாம்? ரெட் கலர் போட்டால் ஆல்ரெடி இன் லவ்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் போட்டால் ப்ரோக்கன்னு சொல்லுவாங்க. க்ரீன் போட்டால் ஓகேவான்னு கேட்பாங்க. ப்ளூ கலர் போட்டால் வெயிட்டிங்கான்னு கேட்பாங்க. எதடா நான் போடுறது? இப்படி நீங்கள் 1008 ரூல்ஸ் போடுறீங்கன்னு வீட்டில் இருந்தால் என்ன அவுட்டிங்கான்னு கேட்பீங்க. ஐயோ, இந்த நாள் எவ்வளோ ஒரு மோசமான நாள். அது என்ன மாதிரி சிங்கிள் பொண்ணுக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டம். பட் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி போய் சர்வை பண்ணிட்டு வரால, அதனால தான் ஐ எம் அ கெத்து குயின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மல்டி கலர் டாப் எடுத்து போட்டுக்கிறீங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ என்ன சொல்லுவீங்க? வாங்கடா, நீங்களா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் காலேஜ் பஸ்ஸில் போய் ஏறுறீங்க. நான் ஒயன் கன்ஃபியூஷனா? என்ன இல்லை, ஓகேவா நோவான்னு கன்ஃபியூஷனான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குற? இல்லை, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேயே பல கன்ஃபியூஷன்ஸ் தெரியுதே, அதான் கேட்டேன். ஷோ, இதுக்குமா? இங்கே பாரு, உன் வேலை என்ன? செட்டில் பாட்டு போடுறது, அதை மட்டும் பாரு. சுப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் சீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. கடவுளே கடவுளே, இன்னைக்கு ஒரே ஒரு ப்ரொபோசல் கூட வந்துடக்கூடாது கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் காலேஜுக்குள்ளே போய் என்ட்ரு ஆகுறீங்க. உங்களோட கிளாஸ் 3rd ஃப்ளோரில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸில் பாட்டு பாடிட்டே பொறுமையாக ஏறிட்டுருக்கீங்க. 12 வயசில் மனசில் பட்டாம்பூச்சி பறக்குமே, லவ் இல்லை அதன் பேர் லவ் இல்லை. கண்ணை பார்த்து பேச சொல்லணும், கழுத்துக்கு கீழ் பார்க்குமே, லவ் இல்லை அதன் பேர் லவ் இல்லை. கீழ் ஜப்பாயில் கவுந்து படுக்கும் போது உன் கனவுல கிம் டேயாங் வந்தா அதுவும் லவ் இல்லை. இதுக்கு ஏன் உசுர கொடுக்கணும்? எதுலையும் புரிஞ்சு நடக்கணும். காதல் ஒன்றும் கடவுள் இல்லையடா, இந்த அளவு எல்லாம் ஹார்மோன்ஸையும் கலகம் தானடா. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா, வெட்டிய போட்டு தாண்டவா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா. அப்படியே நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போய் என்ட்ரு ஆகுறீங்க. ஓஹோ, ஏய் எதுக்கு இப்போ கத்துன? இல்லை, எங்களுக்கே இன்னைக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும். அப்போ உனக்கு இன்னைக்கு எவ்வளோ ப்ரப்போசல் வரும்? யோசிச்சு பார்த்தோம், கற்றுனோம். நான் என்ன ஸ்பெஷல்? எனக்கு ஏன் அதிகமாக ப்ரப்போசல் வரணும்? பிகாஸ் நீ தாண்டி இந்த கதையோட ஹீரோயின். ஹீரோயின்ஸ்க்கு தான் எப்போவுமே அதிக வேல்யூ கொடுப்பாங்க, புரியுதுல்ல? ஆக்சுவலி இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை காட்டுறீங்க. ஏய் என்னடி கையெல்லாம் இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? எனக்கு உண்மையாலுமே பயமாக இருக்குடி. அதுதான் அப்படி உடம்பெல்லாம் வேர்த்து போத்து என் ஹார்ட் பீட்டை தொட்டு பாரேன். இந்த நாள் முடியும் வர எனக்கு இப்படி தாண்டி இருக்கும். படபடா 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 அப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா இருந்தாலே போதும். நம்ம பசங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லடி. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வேலண்டைன்ஸ் டே சூஸ் பண்ணிலாம் ப்ரப்போஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீ இதுக்கெல்லாம் பயப்படாத. சில், நார்மலாக இரு. ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளேஸ்க்கும் நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க. கிளாஸும் அப்படியே நடக்க ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு லன்ச் பிரேக்கும் விடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் முக்கால்வாசி பேர் கமிட்டட். ஸோ அவங்கெல்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் மச்சான், அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறியா என்ன? வாய்ப்பில்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் வெயிட் பண்ணணும்? சரி வாங்க, நம்ம 3 பேரும் போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளாஸ்க்கு வந்து உட்காந்துக்கலாம். ஓகே, எதுக்கு அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு போகலாமா? போகலாம். நீங்கள், ரியா, ஹனா 3 பேரும் சாப்பிட்டு தான் போகிறீங்க. ஹனா, சீனியர், ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க சீனியர். இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ சீனியர். ஓகே, அண்ட் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது ஹனா. என்னது சீனியர்? ஒரு விஷயம் அழகாக இருந்தால் அது என்னோட இருக்கணும், என்கிட்ட இருக்கணும், அப்படி தான் நான் ஆசைப்படுவேன். ஓகே, ஸோ இப்போ நீ அழகாக இருக்க. ஸோ நீ
என்னோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஹனா முன்னாடி உங்க சீனியர் ஹேண்ட்ஸ் நீட்டுறாரு. சீனியர், நான் யோசிச்சு பார்த்து சொல்லவா? பொறுமையா கூட சொல்லு, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள சொல்லு. ஆ இல்லடி, கையை ரொம்ப நேரமாக நீட்டிட்டு இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள சொன்னால் கை வலி கம்மியாகும், அதான். அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சீனியரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஆ ரியா, ஹனாவும் கமிட் ஆயிட்டா. சொல்லாம கூட போறா பாரு. விட்றா மச்சான், உனக்கு நான் எனக்கு நீ அப்படியே இருந்துட்டு போவோம். நமக்கு யாரும் வேண்டாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்க என்ன இந்த பக்கம்? ஃபீஸ் பே பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓ, ஓகே ஓகே. யாருடி இது? அதுவா, பிஜி படிக்கிறாங்க நம்ம காலேஜில் தான், கரஸில். ஓ, ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்தாங்களாம். ஆக்சுவலி ரியா, சொல்லுங்க. நான் ஃபீஸ் கட்ட மட்டும் வரல. அப்புறம் நான் ஒரு முக்கியமான வேலையாக வந்தேன். முக்கியமான வேலையா? என்ன வேலை? என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே தான் படிக்கிறா. ஸோ அவளை அப்படியே பார்த்துட்டு போகலான்னு. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? யார் அது? நீதான். நானா? ஆமா ரியா, நீதான். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அவரு ரியாவோட கண்ணை பார்த்து சொல்றாரு. ஆக்சுவலி எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டூ. அவங்களோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி கூட்டிட்டு போயிருப்பா. போங்கடி போங்க. இதுதான் நான் நட்பு? இவ்வளோதானா நட்பு? காதல் வந்த உடனே கண்கள் கட்டப்பட்டு விட்டதா? கடல் மாதா, என்ன ஆயிற்று இந்த கன்னி பெண்களுக்கு? காதல் வந்தவுடன் கண்ணு முன்ன தெரியாமல் திரிகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க புலம்பிட்டே போய் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. கருமம், எனக்கு ஒருத்தனும் வந்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டானா? காலையில நீ தானே வேண ஒருத்தனும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. அந்த ப்ரேயரை கேட்பாரா இல்லை இதை கேட்பாரா? தப்பு உன் மேல இல்லை, என் மேல. நான் இந்த ஜென்மத்தில் வயனா பிறந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. வேற யாராச்சும் நல்ல பணக்காரனுக்கு பிறந்திருக்கலாம், இல்லைனா உலக அழகியாக பிறந்திருக்கலாம். ஸோ சேட். பீயிங் வயன் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. அப்படி புலம்பிட்டே நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு தனியாக நடந்து போகிறீங்க. வயன், யாரா இது? யார் நீங்கள்? நான் கிம் டேயோங். இந்த காலேஜில் தான் பிபிஏல படிக்கிறேன், 3rd இயர் தான். ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீ சிங்கிள் தானே? ஆமாம், நான் உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஐ ஐ ரியலி லவ் யூ. ரியலி லவ் மீ? அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் முன்னாடி ரோஸ் நீட்டுறான். நீங்கள் சுற்றி முற்றி டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை, அந்த ரோஸை கொடுங்க. அந்த ரோஸை உங்கள் கையில் வாங்கி வச்சுக்கிறீங்க. இது ப்ராங்கா இல்லை டேரா? புரியல. இல்லை, இப்போ நீங்கள் பண்ணீங்கல்ல இந்த ப்ரப்போசல், நீங்கள் எனக்கு பண்ணுற ப்ராங்கா இல்லை உங்களுக்கு யாராவது கொடுத்த டேரான்னு கேட்குறேன். வயன், ஐ செட் ஐ லவ் யூ. இல்லை இல்லை, ஐ நோ நீங்கள் என்ன ப்ராங்க் பண்ணுறீங்க இல்லை டேர், வாட் எவர். ஸோ நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் அவளை ஏமாற்றிட்டேன் அப்படி சொல்லிடுங்க. நானும் உங்களை யார்கிட்டையும் போட்டு வைக்க மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் த ரோஸ். அந்த ரோஸோட காம்பை உடச்சி உங்கள் தலையில் சொருக்கிட்டு போகிறீங்க. பி, நீங்கள் போக வரைக்கும் உங்களையே பார்த்துட்ருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன்கிட்ட வராங்க. என்னடா மச்சி, மாட்டிக்கிட்டாளா? மாட்டிக்கிட்டேன். புரியல. இல்லைடா, அவள் மாட்டிக்கிட்டாளான்னு கேட்டல, நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன். ஆக்சுவலி அவளுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு நான் அவளை ப்ராங்க் தான் பண்ண வந்தேன்னு. பட் அவள் என்ன தெரியுமா சொன்னா? என்னடா சொன்னா? அவளை ஏமாத்திட்டியான்னு கேட்டா அவள் ஏமாந்துட்டான்னு சொல்ல சொன்னான். தெரிலடா, அந்த வேர்ட் எங்கேயோ போய் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அவளை என்றைக்கும் ஏமாத்திடக்கூடாதுன்னு தோண வச்சு. புரியல மச்சி, இப்போ என்ன தான் சொல்ல வர? ஒன்றும் இல்லைடா, இனிமேல் அவள் தான் என் பொண்டாட்டி. இனிமேல் யாரும் அவளை வேற யாராவது பேர் வச்சு ஓட்டுறது, இந்த மாதிரி ப்ராங்க் ப்ரப்போசல், டேர், இந்த மாதிரி ஏதாவதுக்கு ஒயன்னு யூஸ் பண்ணிங்க, தலையை திருப்பி கையில் கொடுத்து. வி உங்கள் கிளாஸ்க்கு முன்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் வியை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல், அவ்வளோதான்.
வீக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் அப்படியே அவனை சுற்றி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வயன் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே போகிறீங்க. என்னாச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்பலையா நான் ஏமாந்துட்டேன்னு? சரி ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வேணால் வர சொல்லுங்கள், அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவங்க நம்பிடுவாங்க, ஓகேவா? உங்களோட சீக்ஸை பிடிச்சி என்ன சொன்ன? என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க. இல்லடி, என்ன சொன்னேன்னு கேட்டேன். என்ன பண்ணுறீங்க, கையெடுங்க. இங்கே பாரு, நான் உன்னை ஏமாத்த தான் வந்தேன். இது ஒரு ப்ராங்க் தான், பட் நாட் நோ. இப்போ நான் சொல்கிறேன் சீரியஸாக, ஐ லவ் யூ. இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் இன்னொரு பையன் வரதில்ல, பையன் பேர் கூட என்ட்ராக விட மாட்டேன். ஆல்வேஸ் வயன் பிலாங்ஸ் டு வி பிலாங்ஸ் டு வயன். இதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக பிசுறு தட்டுச்சுன்னா கூட வியோட இன்னொரு ஃபேஸை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் வயன், புரியுதா? நீங்கள் வியோட டெஸ்ட்டில் கை வச்சு அவனை தள்ளி விடுறீங்க. பொண்டாட்டி எதுக்கு இப்படி பண்ணுற? இங்கே பாருங்க, நீங்கள் ஜஸ்ட் நான் ஏமாற்ற வந்தீங்க, நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் ஏமாந்துதா சொல்ல சொன்னேன். அதுக்கே நான் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அந்த இடத்துல தாண்டி விழுந்துட்டேன். என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக நீ ஏமாந்துட்டேன்னு ஒத்துக்கிட்ட பத்தியா? அந்த மனசு தாண்டி, அவ்வளோதான் நான் விழுந்த இடம். இந்த காலேஜில் எவ்வளவோ பேர் அழகாக இருக்காங்க, பட் எனக்கு யாரும் வயனா தெரியல. வயனை தாண்டி இன்னொரு பொண்ணு என் லைஃப்பில் என்ட்ராக கண்டிப்பாக முடியாது. ஷீ இஸ் த ஒன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் என்னோட லைஃப் லாங். ஸோ இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ தான் என்னோட ஒய்ஃப். நீங்கள் பிஏ பார்த்து முறைச்சிட்டே உங்கள் கிளாஸ்குள்ளே போயிடுறீங்க. வயன், ஐ லவ் யூ டி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வயன் வி ஒன்று லவ் பண்ணுறானா? அது நடந்ததே வேற கதை. என்னடி நடந்துச்சு? அவங்க என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ப்ரப்போஸ்? ஆமாம், உண்மையாலாம் இல்லை, சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக. ப்ராங்க் ப்ரப்போசலா? ஃபஸ்ட்டு அப்படி தான் சொன்னாங்க, பட் இப்போது உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏண்டி நம்பிக்கை இல்லை? கிம் டயோங் யார் தெரியுமா? இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எல்லா பொண்ணுங்களும் அவனோட பார்வை நம்ம மேலே பற்றாதான்னு இருக்காங்க. அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், நீ பயந்துட்டுருக்க. என் பயமே அதுதான். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும் அது ப்ராங்க் அப்படின்னு. அதனால நான் நம்பி பேசினேன். இது உண்மையான நம்பி நான் அவங்கக்கிட்ட பேசி கடைசியில் ப்ராங்க் ஆயிடுச்சுன்னா, ஸோ அதான் பயமாக இருக்குது. என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு வீ கஷ்டப்பட்டா என் மனசு கஷ்டப்படும்டி. நீ வீக்கு பேசாமல் ஓகே சொல்லிடுடி. ரியா, நீ எதாவது விளையாடிட்டுருக்கியா? நீ உன் வேலையை மட்டும் பாரு, எனக்கு என் லைஃப்பை பார்த்துக்க தெரியும். அப்படியே தான் ஈவினிங் வரைக்கும் போயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை கன்வின்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் யாராலையும் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்க முடியாது. போடி, அவள் ரொம்ப ஓவராக பண்ணுறான், அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், விடு. அவள் தலையில் என்ன எழுதிருக்கோ அதுவே நடக்கட்டும். காலேஜும் முடியுது, நீங்கள் உங்கள் காலேஜ் பஸ்ஸில் தான் போகிறீங்க. அதே பஸ்ஸில் தான் அன்னைக்கு வியும் வரான். ஸோ அவனா அன்னைக்கு செட்டில் பாட்டு போடுறான், உங்களை நினச்சி லவ் சாங்காக போட்டுட்டு ஒவ்வொரு லிரிக்ஸ்லேயும் வயன் வயன் வயன்னு போட்டு பாடிட்டுருக்கான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது, பிகாஸ் அவன் இது எல்லாமே ஃபன்னுக்காக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கீங்க. உங்களோட ஸ்டாப்பும் வந்திருக்கும், வி உங்கள் ஸ்டாப்பில் இறங்குறான். இது பாரு, இன்னைக்கு அக்செப்ட் பண்ணான்னு வச்சுக்கோவேன், வேலண்டைன்ஸ் டே February 14, நம்ம இன்றைக்கி தான் கமிட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ என்னைக்கு கேட்டாலுமே மறக்காது. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுறது, கிஃப்ட் பண்ணுறது, செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்காகவும் கொஞ்சம் யோசியாண்டி. இங்கே பாருங்க, நீங்கள் என்னை ப்ராங்க் பண்ணுறீங்க, ஓகே, நான் ஏமாந்துட்டேன். உங்களுக்கு தேவை அவ்வளோதானே? நான் தான் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, திருப்பி திருப்பி ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? வயன், இங்கே பாரு, அப்போ நான் உன்னை ஏமாற்ற ட்ரை பண்ணேன், பட் இப்போ அப்படி இல்லை. நீ யார்கிட்டையும் எப்பவும் ஏமாந்துடக்கூடாதுன்னு என் மனசு சொல்லிகிட்டே இருக்க வயன். என்கிட்ட போட்டு போராடுது, அவனோட பொண்டாட்டிடா, அவளை விட்டுறாத. ஐயோடா, சொல்லும், நல்லா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வி உங்கள் ஹேண்ட்ஸ் பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஃபைனலாக என்ன தான் சொல்கிறேன்?
ஃபைனலாகவும் சரி செமிஃபைனலாகவும் சரி ஐ செட் நான் ஏமாந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னை ப்ராங்க் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஓகே? இவ வேற சும்மா சும்மா ப்ராங்க்னு தெரியாமல் பண்ணிட்டேன்டி. இப்போ நீ என்னை நம்பணும்னா என்ன பண்ணணும்? ப்ரூஃப் பண்ணுங்க. ப்ரூஃபா? என்னடி ப்ரூஃப் பண்ண முடியும்? எனக்கு தெரியாது, நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க, நான் நம்புகிறேன். வியோ சுற்றி முற்றி பார்க்குறான். இப்போ என்னடி உனக்கு ப்ரூஃப் தானே? வா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி அங்கே இருக்க கோயிலுக்கு இழுத்துட்டு போகிறான். ஐரே ஒரு 5 நிமிஷம் நம்மால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை விட்டு வெளியே வரான். அவன் திருப்பி கோயிலுக்குள்ளே வரும்போது அவன் கையில் மாலை தாலியோடு வரான். என்ன பண்ண போகிறீங்க? உனக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் ஒரு மாலையை போடுறான். எந்தா பிடி போடு. போடு வயன். என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா அவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ போடு. நீங்களும் கழுத்தில் மாலை போடுறீங்க. என்னடி சொன்ன உன்னை போட்ட? அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? இல்லை இல்லை. அப்புறம் ஏன் போட்ட? பிடிக்கும். ஏன் கேட்கல? பிடிக்கும்னு சொன்னேன். எனக்கு பிடிக்கும். உங்களை பிடிக்கும்னு சொன்னேன். அப்புறம் ஏன் காலையிலேருந்து கெஞ்ச விட்ட? ப்ராங்காக இருக்கும்னு நினச்சேன். இப்போ என்ன தோணுது? இப்போவும் என்னை பயப்பட வைக்க சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேர் கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. எப்படி தானோ வயன், இந்த பொண்ணுங்களோட மனசு மட்டும் தப்பாகவே யோசிக்கும். ஓகே, இனிமேல் வாய் பேச்சு ஆகாது, ஸோ கட்டிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் தாலியை நாட் பண்ணுறான். உண்மையாக தான் சொன்னீங்களா? சத்தியமாக சொன்னேன். உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி அந்த கோயிலை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வரான். அப்போது உங்கள் அம்மா அந்த டைமில் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. வயன், அம்மா. அம்மாவா? ஆமாவி, அவங்க என்னோட அம்மா. அத்தை. சி, வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. உங்கள் அம்மாவும் வேகமாக நடந்து வெளியே போயிருப்பாங்க. நீங்களும் வியும் பைக்கில் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா வெளியிலே நிற்கிறாங்க. இங்கே பாருமா, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. தயவு செஞ்சு வெளியே போறியா? அப்பா, நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. நான் என்ன கேட்கணும்? இதில் கேட்குறக்கு எனக்கு என்னம்மா இருக்குது? நீ என்னை அப்பாவாக மதிச்சிருந்தா நீ என்கிட்ட கேட்டிருப்பாம்மா. ஆனால் இப்போ நான் உன் பேச்சு கேட்கணும்ல? அப்பா ப்ளீஸ்ப்பா. என்ன ப்ளீஸ்? வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கழுத்தை பிடிச்சி உங்கள் அப்பா வெளியே தள்ளுறாங்க. வீதான் உங்களை வந்து பிடிக்கிறான். ஆக்சுவலி அங்கிள், தப்பு ஏன் மேலே, அதனால் நான் சைலண்ட்டாக இருக்கேன். உங்கள் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மன்னிச்சிடுங்க. நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுக்கணுன்னா எனக்கு கொடுங்க. அப்போது இந்த கல்யாணம் என் பொண்ணு சம்மதத்தோடு நடக்கலை, அப்படி தானே அங்கிள்? கேட்டதுக்கு பதில் ஆமாம். வயன், அப்போ அந்த தாலியை கழட்டி வீசிட்டு உள்ளே போ. அப்பா. போ வயன், தாலியை கழட்டி வீசிட்டு அவன் மூஞ்சிலே வீசிட்டு உள்ளே போ. அப்பா, அது அப்பா நடந்தது என்னன்னா, நான் உன்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கல வயன். தாலியை கழட்டி வீசிட்டு உள்ளே போ. அப்பா எனக்கு என்ன உனக்கு? அப்பா, அவர் எந்த தப்பும் பண்ணலப்பா. நான் தான் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நான் தான்ப்பா கேட்டேன். அதுதான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. மன்னிச்சிருங்கப்பா. எப்போலேருந்து வயன் நீ மற்றவங்களுக்காகலாம் சாரி கேட்க ஆரம்பிச்ச? சரி பரவாயில்ல, தப்பு யார் மேலே வேணா இருந்துட்டு போகுது. இந்த கல்யாணம் உன் விருப்பத்தோட நடக்கலல்ல? அப்பா, கேட்டதுக்கு பதில். அப்பா, இந்த கல்யாணம் என் விருப்பத்தோடு தான் நடந்துச்சு. நான் விருப்பப்பட்டு தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. உங்களை ஷாக்காக திரும்பி பார்க்குறான். என்னவா வேணா இருக்கட்டும்ப்பா, அவர் என்னோட ஹஸ்பண்ட். ஸோ நான் இப்போ அவரோட போகிறது தான் சரி. நீங்கள் வியோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. சிரிச்சுட்டே, சரி மாம்ஸு, நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், நடந்துருச்சு, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு உங்களை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு வீடு பார்த்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி ரியா வீட்டில் விட்டுருப்பான். வயன், சொல்ல ரியா, நாங்கள் கமிட் ஆனதுக்கே நீ அப்படி வயிறறிஞ்சடி. ஒரே நல்ல ப்ரப்போசல், அன்னைக்கு சாயங்காலம் கல்யாணம், இப்போ புது வீடு எடுத்து பால் காய்ச்சு. நீ சட்ட வேகத்தில் போகிற.
அது அது ஏன்னு தெரியுமா? ஏன்? ஏன்னா, உனக்கு நீ பிளான் பண்ண. எனக்கு அந்த ஆண்டவன் பிளான் பண்ணிட்டான். அதான். ஐயோ! யப்பா! 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 தத்துவம்லாம் பேசுறாளே என் ஃப்ரெண்டு. ஹாப்பி மேரிட் லைஃப். வாட் எவர். நல்லா இரு. தேங்க் யூ, தேங்க் யூ. எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டாடா, பை பாய்.